டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல பின்னாடி போ, நான் வண்டி ஓட்டுறேன். ஏன்டா என்னாச்சு? பின்னாடா காலங்காத்தால வண்டி எடுத்தோடனே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த பத்தாதுக்கு பகல்ல லைட்டை போட்டு ஓட்டிட்டு இருக்க. இதனால மைலேஜ் கம்மியாகுதுன்னு ஒரு பைக் கம்பெனியே சொல்லியிருக்காங்கடா. லைட்டை போட்டு ஓட்டினா மைலேஜ் கம்மியாகுது? ஆமாடா. 1 கிலோமீட்டரு 10 லிட்டர் பெட்ரோலு, ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி 1 மாதம் அப்படி இப்படின்னு போட்டான். பார்த்துக்க, தேவையில்லாமல் உன் கை காசு 1000 ரூபா வேஸ்ட் ஆகுது. எது 1000 ரூபாயா? நீ முதல்ல விஷயத்த புரியுற மாதிரி சொல்லு. பகல்ல எரியிற இந்த லைட்டை முன்னாடி இருக்க வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணலாம், ஆனால் இப்போ இருக்க வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணவே முடியாது. இப்படி பகல்ல லைட் எரியுறதுனால நம்ம வண்டியோட பேட்டரி அடி வாங்குது, இன்னொரு பக்கம் மைலேஜ் அடி வாங்குதுன்னு ஒரு பைக் கம்பெனியே சொல்லியிருக்காங்க. அந்த பைக் கம்பெனி யார், ஏன் அப்படி சொன்னாங்க? இப்போ அந்த மைலேஜ் அடி வாங்குதுன்னு சொன்னீங்களே, இது எரியறனால இதை எப்படி ஆஃப் பண்ணி நம்ம மைலேஜ் அதிகப்படுத்தலாம், முக்கியமாக செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா, காலையில் கிக்கர் பண்ணலாமா, இப்படி பைக்கை பற்றின எல்லா விஷயத்தையும் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டுட்டு மேல் நீ வண்டி எடுத்து ஓட்டு. ஆட்டோமேட்டிக் லைட்டை நம்ம பேர் ஆஃப் பண்ண முடியும்? அதெல்லாம் ஆஃப் பண்ணலாம்டா, சொல்கிறேன். இப்போ நம்ம நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறப்ப முன்னாடி என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் லைட்டை போட்டு வண்டி ஓட்டுவோம். ஆனால் இந்த பனிமூட்டமான காலத்தில், முக்கியமாக இந்த டெல்லி மாதிரி ரொம்ப புகை மூட்டமாக இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பகல்லே முன்னாடி என்ன இருக்குங்கிறது தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் லைட்டு போடாமே கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட்லாம் கம்மி பண்ணுறக்காண்டி தான் 2017 ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும்னு. அதனால தான் இப்போ வர வண்டி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே லைட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிருது. சரிடா, இப்போ லைட் எரியறதுனால மைலேஜ் கம்மியாகுதுன்னு ஒரு பைக் கம்பெனியே சொல்கிறாங்கன்னு சொல்கிற? உண்மைதான்டா பரத். இப்போ நம்ம ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபோனோட பேட்டரி அடி வாங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் வண்டியில் என்ன நேரமும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் பேட்டரியில் லோடுங்கிறது அதிகமாக உருவாகும். இதனால பேட்டரி லைஃபும் கண்டிப்பாக குறையும். அதே போல் லைட் எந்நேரமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கனால முன்னாடியோட வண்டிக்கு அதிகமான கரண்ட்டுங்கிறது தேவைப்படும். இதனால வண்டியோட இன்ஜினில் அதிகமான லோடுங்கிறது உருவாகும். இதனால மைலேஜ் அடி வாங்கும். சரி, லைட் எரிஞ்சா மைலேஜ் அடி வாங்கும் நீ எப்படி சொல்கிற? நான் சொல்லலடா, பஜாஜ் கம்பெனி அவங்க வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் லைட் எரியறதுனால 1 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராப் இருக்கிறதா அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம யூசேஜை பொறுத்து இந்த 1 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம். இப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 கிலோமீட்டர் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கவேன். நீ வாரத்துக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவ? வாரத்துக்கு 1000 ரூபாய்க்கு போடுவேன். அதாவது 10 லிட்டர் பெட்ரோல். அப்போ 10 கிலோமீட்டருங்கிறது ட்ராப் ஆகுது. இதை மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் ட்ராப் ஆகுது. இதை வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 450 கிலோமீட்டர் ட்ராப் ஆகுது. இப்போ வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் தருமா? அப்போ 1 கிலோமீட்டருக்கு 2 ரூபான்னு கணக்கு பண்ணோம்னா 480 × 2ன்னு போட்டோம்னா 960. கிட்டத்தட்ட 1000 ரூபா உன் கை காசு வெட்டியாக செலவாகிட்டு இருக்கடா. ஏண்டா இப்போ பகலில் லைட் எரியறதுனால பேட்டரி பிரச்சனை வரும், மைலேஜ் பிரச்சனை வரும் நீ சொல்கிற. இதை உருவாகின கம்பெனிக்காரங்களுக்கு தெரியாத மாதிரி பிரச்சனை வரும்னு அதுக்கு அவங்க எதுவும் செய்யலை? இந்த கேள்விக்கு பைக் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.